Global Talk. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய மகன் சம்பந்தமாக ஈரானுடைய தொலைக்காட்சி ஒரு செய்தியை ஒளிபரப்பியுள்ளது. இந்த செய்தி ஈரானுடைய ப்ராக்சிஸ்களுடைய அல்லது அங்குள்ள தனியார் தொலைக்காட்சியில் இந்த செய்தி வெளியிடப்பட இல்லை. இந்த செய்தியை வெளியிட்டது ஈரான் அரசாங்கத்துடைய தொலைக்காட்சி. அதாவது ஈரான் அரசினால் உத்தியோகபூர்வமாக தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்பட்ட காணொலி தான் இது. அதாவது என்ன காணொலின்னு சொன்னா, ஒரு 3 நிமிட காணொலி. அந்த காணொலியில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொன்னா, அதிபர் ட்ரம்புடைய மகனை யார் முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு $10 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசு வழங்கப்படும் என்று ஈரான் அரசு அறிவித்தது போல ஈரானுடைய அரச தொலைக்காட்சியில் இந்த செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், ட்ரம்புடைய மனைவியை எப்படி என்ன செய்யலாம், எங்கு அவள் வந்து போவாள், ஆகவே இவளை இல்லாம என்ன செய்யலாம் அப்படின்லாம் செய்தி வந்தது. ஆனா ஈரான் அரசாங்கம் அதனை பொறுப்பெடுக்கல. இது தனிப்பட்ட சுய கருத்து சொல்லி அந்த செய்தியை அலட்சியப்படுத்தி விட்டாங்க. ஆனா மெலானி ட்ரம்புடைய, அதாவது ட்ரம்புடைய மனைவியை பற்றி மிக மிக ரகசிய தகவல்கள் எல்லாம் அந்த காணொலியில வெளிப்படுத்தப்பட்டது. அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காணொலியில பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனை வெளியிட்டது ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி என்பது போலத்தான் எனக்கு ஞாபகம் உள்ளது. இதனை நான் இதுக்கு முன்னாலையும் பேசியிருக்கிறேன். இப்போது வந்திருக்கிறது எந்த நிறுவனமும் அல்ல, ஈரானுடைய அரசு நிறுவனம் தான் இதனை, அதாவது அரசு தொலைக்காட்சி தான் இதனை வெளியிட்டுள்ளது என்று தான் இப்போது தகவல் வருகிறது. இது ட்ரம்புடைய முன்னைய காலத்தில் ஈரானுடைய முக்கியமான ராணுவ தளபதியான காசிம் சுலைமானியை அமெரிக்கா போட்டு தள்ளியதன் காரணமாக அதற்கு பதிலடியாகத்தான் இந்த விஷயத்தை ஈரான் செய்ய பார்க்கிறது என்று ஊடகங்கள்ல கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதியுடைய மகனை பாதுகாக்கும் செக்யூரிட்டி சர்வீஸ் இந்த அச்சுறுத்தல் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த செய்தி பொதுவாக அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான பதட்டத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு பிரச்சார நடவடிக்கையாகவே இது கருதப்படுகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்தது வருவோம் ஹோர்மோஸ் நீரிணை சம்பந்தமா. ஹோர்மோஸ் நீரிணையில ஈரான் சொல்லி போட்டு, நாங்க ஒரு சொட்டு பெட்ரோல் தரமாட்டோம், யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக அமெரிக்காவோடு சேர்ந்து பொருளாதார தடையில ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு துளி எரிபொருள் கிடையாது என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிற நேரத்தில் இன்று ஈரானுடைய பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமான முடிவுகள் எடுக்கப்பட்ட விஷயம் தகவல்கள் இப்போது வெளிவந்துள்ளது. இந்த வகையில கப்பல்களுக்கான கட்டணம் அறவிடுவது சம்பந்தமாக நாடாளுமன்ற குழுவினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீரிணையை கடக்கிற ஒவ்வொரு கப்பலும் தேவை கட்டண விதி ஒப்புதல் கையொப்பம் இட வேண்டும். இவ்வாறு இந்த விதி சட்டத்திட்டங்களுக்கு கீழே கையொப்பமிட்ட பிறகு சுற்றுச்சூழல், எரிபொருள் வழங்கல், காப்பீடு மற்றும் பாதுகாப்பு சேவை சம்பந்தமான கட்டணங்கள் பெறப்படும். இதை ரியால் அல்லது வேறு நாணயத்தில் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்திகள் உள்ளது. இப்போது இது சம்பந்தமாக பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம், அதாவது PGSA என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஈரான் கொண்டு வந்துள்ள சட்டத்திட்டம் விதிகளை மீறினால் கப்பல்களுக்கு அபராதம் அல்லது பறிமுதல் அல்லது தடுப்பு காவல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு கப்பல் இவ்வாறு மீறினால் அந்த கப்பல் அல்லது அந்த கப்பல் நிறுவனம் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுமா. இந்த வகையில இதுல, அதாவது இந்த ஹோர்மோஸ் நீரிணையில கடந்து செல்ற கப்பல்கள்ல விதிகள்ல ஒன்றாக சொல்லப்படுவது, ஒரு கப்பல்ல ஒரு பொருட்களை ஏற்றிக்கொண்டு, அதாவது எண்ணெய் போன்றவற்றை ஏற்றிக்கொண்டு ஹோர்மோஸுக்கு வெளியே வந்து ஈரான் பிளாக் லிஸ்டாக வைத்துக் கொண்டிருக்கும் கப்பல் நிறுவனங்களுடைய கப்பல்களுக்கு ஹோர்மோஸினால் வந்த கப்பல் தங்களுடைய பொருட்களை அல்லது பண்டங்களை அல்லது எரிபொருள்களை மாற்றி ஏற்றிவிட்டாலும் விதிமுறைகளை மீறியதற்கு சமன் என்றவாறு ஈரானுடைய தகவல்கள் தெரிவிக்கிறது. இவ்வாறான கப்பல்கள் யாவும் எமது பிளாக் லிஸ்ட்ல சேர்க்கப்படும் என்று சொல்லி ஈரான் சார்பான ஊடகங்கள்ல மேற்படி தகவல்கள் எல்லாம் வெளிவந்துள்ளது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில இந்த அனைத்து ஈரான் விதிமுறைகளையும் நிராகரிப்பதாகவும் இந்த ஹோர்மோஸ் நீரிணை அமெரிக்காவுடைய புதிய பிரதேசம் என்று அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டு வருகிறார். இன்னொரு செய்தி, இது ஆதாரமற்ற செய்தி, பல சமூக ஊடகங்கள்ல இது வாசிக்க கிடைத்தது. உத்தியோகபூர்வமாக இந்த செய்தி எந்த இடத்திலையும் இல்ல. எக்ஸ் தளம், பேஸ்புக் தளம், இன்னும் பல இடங்கள்ல இந்த தகவலை வாசிக்க கிடைத்தது. பின்னர் ஃபேக் செக் பண்ற நேரத்தில் இப்படியான ஒரு தகவல் அமெரிக்கா சார்பாகவோ அல்லது வடகொரியா சார்பாகவோ உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படையில் என்ற ஒரு தகவல் வந்துள்ளது. ஏன் இந்த தகவலை சொல்றேன்னு சொன்னா, பல இடங்கள்ல இந்த தகவல் இன்று வெளியாக இருந்தது. நெருப்பு இல்லாம புகையாதே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதாவது இப்ப ஈரான் நிலப்பாடு என்ன சொன்னா, இனி அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் கட்டுப்படுற இல்ல. அமெரிக்கா பார்க்கிறது எப்படியாவது இறுதியாக பொருளாதார தடைக்கு மேல தடை போட்டு ஈரானை பணிய வைக்க முயற்சி செய்கிறது. ஆனா இப்ப ஈரான் எடுக்கிற நடவடிக்கை என்ன, ஒரு சொட்டு எரிபொருள் நாங்க தர மாட்டோம், யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு சார்பாகிறானோ அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஈரான் ஒரு சொட்டு எரிபொருளை இந்த ஹோர்மோஸால் அனுப்பாது. அவங்களுக்காக எரிபொருள் கொண்டு போற அனைத்து கப்பல்களும் எங்கட விதிமுறையை மீறினதா மாறும், பிறகு அந்த கப்பல்களும் எண்ணெய் எடுக்க வர முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு பட்டியல் போட்டு வச்சுக்கிறான். இந்த நாடுகளுக்கு மாத்திரம்தான் நாங்க எண்ணெய் விநியோகிப்போம். இப்படி ஈரான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பொருளாதார தடையை கூட கவிழ்த்து விடுற வேலையை ஈரான் செய்து வரதால இனி ஈரான் அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன சொன்னா, ஈரான் மீது அணுகுண்டு வீசுவதற்கான சூழ்ச்சிகள் நடப்பதாகத்தான் இந்த தகவல் வந்தது. சமூக ஊடகங்கள்ல பரவலாக இந்த விஷயம் எழுதப்பட்டுள்ளது. இந்த வகையில எந்த சந்தர்ப்பத்திலேயாவது ஈரான் மீது அணுகுண்டை அமெரிக்கா
வீசினால் வடகொரியா அதிபர் ஒரு பிளான் பண்ணிக்கிறாராம். ஈரான் மீதே அணுகுண்டு வீசிட்டான், நாளைக்கு எங்கள் நாட்டின் மீது அணுகுண்டு வீசுறதுக்கு அமெரிக்கா ஒருபோதும் தயங்க மாட்டான். ஆகவே நாங்களும் ஈரான் போல அடங்காமல் இருக்கிறோம். ஒரு நாள் எங்கள் மீதும் அணுகுண்டு வீசுவான். அதற்கு முன்னால ஈரான் மீது அணுகுண்டு வீசப்பட்டவுடன் வடகொரியா விரைவாக செயல்பட்டு அமெரிக்கா மீது அணுகுண்டு வீசுவதற்கு தயாராக இருப்பதாக, கிம் ஜாங் உன் தயாராக இருப்பதாக நம்பகமற்ற உறுதியற்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான்ல இருந்து பூமிக்கு மேலாலேயோ அல்லது பக்கத்தால கிழக்காக மேற்காக அல்லது வடக்காக போனால் சுமார் 11,000 கிலோமீட்டர் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான தூரம். அதற்கிடையில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, கண்டங்கள் இருக்குது, சமுத்திரங்கள் இருக்குது. ஆனா வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பசிபிக் சமுத்திரம் மாத்திரம் தான் இருக்குது. அதாவது இன்னொரு மாதிரி சொன்னா வடகொரியாவுக்கு பக்கத்து நாடு தான் USA, ஐக்கிய அமெரிக்கா. இடையில எந்த ஒரு நாடும் கிடையாது. பசிபிக்கை கடந்த உடனே USA வந்துவிடும். அதாவது அமெரிக்கா வடகொரியாவுக்கு இடையிலான தூரம் அன்னளவாக 10,000 கிலோமீட்டர்கள் தான் இருக்குது. ஆகவே இவ்வாறான பிரச்சனை ஒன்று ஏற்பட்டா வடகொரியா அமெரிக்கா மீது நடவடிக்கை எடுக்கும் சொல்லி எக்ஸ் தளங்கள்ல பரவலான நியூஸ் எழுதப்பட்டிருக்குது. புகை இல்லாம நெருப்பு வருமா என்பதற்காகத்தான் இந்த செய்தியை, ஊர்ஜிதமற்ற செய்தியை குறிப்பிட்டேன். அடுத்தது என்ன சொன்னா, இன்று சிரியாவுல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்குது. அதாவது டமஸ்கஸ்ல இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்துல புறநகர் பகுதி ஒன்றில் ஒரு வண்டி மீது தாக்குதல் நடத்திக்குது. இந்த தாக்குதலால பலர் காயமடைந்ததாக தான் கூறப்படுகிறது. இது ஒரு டெலிவரி ட்ரக் என்கிறது குறிப்பிடப்பட்டது. இதன் மீது தான் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேல் செஞ்ச வேலை ஒரு நாட்டின் மீது பகிரங்கமான அத்துமீறல், நாங்க கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம், சர்வதேச நாடுகளும் கடுமையான கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சிரியாவுடைய இடைக்கால அதிபர் சாரா ஜூலானி இன்று ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சார். கட்டணமா அவ்வளவுதான், அதோட வேலையை பார்த்துட்டு போயிட்டார். இஸ்ரேல் சொல்லுகிறான் முக்கியமான தீவிரவாதி ஒருவர், ஹெஸ்புல்லாஹோட சம்பந்தப்பட்ட ஒருவர் அங்க இருக்கிறார் என்ற தகவல் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் விளக்கம் வழங்குகிறதாக தகவல். உடனே பெரிய அண்ணையார் அமெரிக்கா ஜோர்தான்ல உடனே மீட்டிங் போட்டு சிரியால இருக்கிற வெளியுறவு தலைவர் மற்றும் பொது உளவுத்துறை தலைவர்களுடன் இஸ்ரேலின் மொசாட் ரோமன் கோஃப்மேன் என்கிறவரும் சந்திப்பு நடத்துறதுக்கு ஜோர்தான்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னர் அவர்கள் சந்தித்து சிரியாவுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் இடையிலான பதட்டத்தை தணித்துக் கொண்டாங்களாம் அப்படின்னு செய்தி வந்திருக்குது. இந்த வகையில சொல்லப்படுது இஸ்ரேல் சிரியா துருக்கி இடையிலான ஒரு கசப்புணர்வு மோதல்கள் ஏற்பட பார்க்குது. ஆகவே இதெல்லாம் எங்கட பெரிய அண்ணன் உறவு. எனவே ஜோர்தான்ல சிறப்பு செயல்பாட்டு அறை என்ற ஒன்று அமெரிக்காவுடைய மேற்பார்வையில உருவாக்கப்பட்டு இஸ்ரேல் சிரியா துருக்கி இடையிலான நேரடி மோதலை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளுக்கு ஜோர்தானில் நடந்த அந்த மீட்டிங்ல ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது. ருசியாவுல பெட்ரோலுக்கு கடுமையான லைன் நிலவுது. அதாவது ருசியாவுடைய தலைநகரம் மொஸ்கோவில் தற்போது வாகனங்களுக்கான எரிபொருள் தட்டுப்பாடு கடுமையாக நிலவுவதாக செய்திகள் வெளிவருகிறது. இது ஈரானோடு தொடர்புபடுகின்றதா என்று பார்த்தால் இல்ல. போதுமான அளவு எரிபொருள் ரஷ்யாவிட்ட இருக்குது. உக்ரைன் ராணுவம் மொஸ்கோவில் காணப்படுற முக்கியமான எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தினார்கள். அதனால மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு தற்போது ரஷ்யா தலைநகரம் மொஸ்கோவில் உருவாகிக்குது. இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இலங்கை மாதிரி நடவடிக்கை. எப்படி மொஸ்கோவில் எரிபொருள் பெற்றுக்கொள்ற எல்லாருக்கும் QR கோட் வழங்கப்பட்டது. இவ்வளவுதான் உங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்று ரஷ்யா அரசாங்கம் அறிவித்துள்ளதாக செய்தி. புட்டின் கடுமையான கோபத்தில் இருக்கிறாராம் உக்ரைன் செய்து வருகிற இந்த வேலைகளால. இப்படி இருக்கிற நேரத்தில் இலங்கையுடைய பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு தெரியும். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் முஸ்லிம்கள் மீது இலங்கையில கரிப்பூசப்பட்ட மறக்க முடியாத நாள். இது சம்பந்தமான தீர்ப்பை நீதிமன்றம் மிக விரைவில் வெளியிடும் சொல்லி செய்திகள் வந்து கொண்டிருந்தது. இந்த வகையிலே இது தொடர்பாக பலர் காவலில் இருக்கின்றார்கள். இந்த வகையிலே இது தொடர்பான 25 சந்தேக நபர்களுக்கு எதிரான தாக்கல் செய்யப்பட்ட 23,270 குற்றச்சாட்டுகள், அதற்கான தீர்ப்பு, அதாவது இந்த 25 பேருக்குமான தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக பிரேக்கிங் நியூஸ் ஒன்று கிடைக்கிறது. அடுத்தது இப்ப ஈரான்ல மிகப்பெரிய பொருளாதார தடை போடப்பட்டிருக்கிறதால ஈரானின் உட்பகுதியில பல்வேறு சிக்கல்கள் காணப்படுவதாக ஈரான் இன்டர்நேஷனல் செய்தி குறிப்பிடுகிறது. இது சாதாரணமான இயல்பு தான். பாரிய பொருளாதார தடை விதிக்கப்படுற நேரத்தில் பிரச்சனைகள் எழுவது தவிர்க்க முடியாத ஒன்று. ஈரான் நாணயத்துடைய பெறுமதி மிக பெரிய அளவில் குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. அதாவது போர் நடப்பதற்கு முன்னால், அதாவது 2020-19 காலப்பகுதியில ஒரு அமெரிக்க டாலர் ஈரான் காசில அன்னளவாக 1 லட்சம் பெறுமதியாக இருந்தது. அதாவது அன்றும் ஈரான் மீது ஏதோ பொருளாதார தடை இருந்ததால ஒரு டாலர் 1 லட்சம் ரியால் அல்லது தோம் என்று சொல்லுவோம். இன்று இந்த போர் வந்த பிறகு ஒரு டாலருடைய பெறுமதி சுமார் 20 லட்சம் ஈரானிய ரியால்கள் அல்லது தோமன்கள். அந்த அளவு ஈரானுடைய பணப்பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளது. இந்த வகையில பணத்தில பெறுமதி வீழ்ச்சி அடைந்ததால் திருமண வாழ்க்கையில கூட பல்வேறு சிக்கல்கள் இருக்குதான். காரணம் காசு பணம் கஷ்டம் தற்போது பொருளாதார தடை காரணமாக எழுந்துள்ளது. நேற்று எமது இறுதி பதிவுல இது சம்பந்தமாக தெளிவாக விளக்கப்படுத்தியிருந்தேன். இந்த வகையில் இன்று ஈரான் இன்டர்நேஷனல் சொல்லுது, சுமார் நாங்க 100,000 1 லட்சம் பேர் திரட்டப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில 10-9 பேர் ஈரானின் பொருளாதார சமூக அரசியல் நிலைமைகளின் கீழ் இப்போது திருமணம் செய்து கொள்ளவோ குழந்தைகளை பெற்றுக் கொள்ளவோ விரும்பவில்லை என்று அந்த கருத்து கணிப்புடைய முடிவு வந்ததாக ஈரான் இன்டர்நேஷனல் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது அந்த அளவு பொருளாதார இறுக்கம் காணப்படுகிறது.
சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல அதாவது ஓய்வூதியக்காரர்கள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்பியுள்ளதாக செய்திகள் கூறுகிறது. அதாவது உரிய தினத்தில் எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இவ்வாறு இருக்கலாம். இன்னொரு செய்தி வருவது ஈரான் தொடர்பான செய்தி. ஈரானுக்கும் ஓமான் முஷந்தம் மாகாணங்களுக்கும் இடையே ஹோர்மோஸ் நீரில் அதிவேகமாக செல்லும் படகுகள் அவதானிக்கப்பட்டுள்ளது என்று கடல்சார் உளவு நிறுவனமான டேங்கர் ராக்கர்ஸ் தெரிவிக்கிறாங்க. அதுல சொல்லப்படுவது என்று சொன்னா அதிவேகமான இந்த படகுகள் ஈரானுடைய கொசு படைகளோ அல்லது IRGC உடைய புரட்சிகர பாதுகாவலர் படையோ கிடையாது என்று சொல்லி சர்வதேச கடல்சார் உளவு நிறுவனம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்து, இந்த அதிவேக படகுகள்ல ஆங்காங்கே திடீரென்று பயணிக்கும் இந்த குரூப் யார் என்று சொன்னா கடத்தல்காரர்கள், கடல் கொள்ளையர்களுடைய படகுகள் என்று இந்த கடல்சார் உளவு நிறுவனம் தற்போது வெளியிட்ட செய்தியை பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே இவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்க என்பது போலதான் இந்த செய்தி உள்ளது. உங்களுக்கு நன்கு புரிந்து கொள்ளுங்க. யாரை பயன்படுத்தி சில வேலைகளை செய்ய பார்க்கிறாங்க. அதிவேகமான படகுகள்ல இந்த ஹோர்மோஸ் நீரிணைக்குள்ள வந்து கப்பலை சுத்தி வளைச்சு நின்று கொண்டு ஈரானுக்கு சல்லி கட்டு அல்லது ஒரு கப்பலை பிரட்டிட்டா, தாக்குதல் மூலம் பிரட்டிட்டா, கப்பல்ல உள்ளவங்க செய்தி நிறுவனம்லாம் எப்படி செய்தி வெளியிடும்? IRGC கடற்கொள்ளையர்கள், ஈரான் கடற்கொள்ளையர்கள் இப்படி மோசம் செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும், அண்மையில எல்லாம் திடீரென்று இனம் தெரியாதவர்கள் ஹோர்மோஸுக்குள்ள கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். ஈரான் தான் இந்த தாக்குதலை நடத்திருக்கலாம் என்று சொல்லி வளைகுடா நாடுகளும் அமெரிக்காவெல்லாம் குற்றம் சாட்டுற நேரத்தில் ஈரான் சொல்லிச்சது, இந்த தாக்குதலை நாங்க நடத்தல, இது யாரோ இனம் தெரியாதவர்கள் இந்த தாக்குதலை நடத்திக்கிறாங்க எல்லாம் சொல்லிச்சது. இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வருவது. ஓமான் ஈரானுக்கு இடைப்பட்ட பகுதியில் அதிவேக படகுகள் அங்காங்கே பயணிக்குது. இது IRGCக்கும் ஈரானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது கடல் கொள்ளையர்களுடைய படகுகள் என்று சர்வதேச கடல்சார் உளவு நிறுவனம் டேங்கர் உத்தியோகபூர்வமாக தெரிவித்த செய்தி வந்துள்ளது. இதெல்லாம் யாருடைய வேலைகளா இருக்கும் சொல்லி நாம சொல்லி நீங்க தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை உண்டு பண்றது, தீவிரவாதத்தை வளர்க்கிறது, பயங்கரவாதங்களை ஊக்குவிக்கிறது, முன்னால சமாதானம் பேசுறது, பின்னால ஆயுதம் விற்கிறது, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் யார் செய்கின்றார்கள் என்பது உலகம் அறிந்த கதை. சரி சகோதரர்களே, அடுத்த முக்கியமான தகவல்களோடு சந்திப்போம். இது குளோபல் உலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.